ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் கூட என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு செய்த ஒரே மனிதனுக்கு செய்த 2 அற்புதங்களை குறித்து தான் அந்த காலையத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், மாற்கு 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். நான் 22லிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கைகளை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த இடத்துல பார்க்குறோம், அவருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாக அவனுடைய வாழ்க்கையில் செய்கிற 2 அற்புதங்கள். முதலாவது, அவனுடைய கண்கள் அவர் தொடும்போது அவன் மனுஷரை எப்படி பார்க்குறான்னு சொன்னால், மரங்களைப் போல பார்க்குறான். ஒரு தெளிவில்லாத ஒரு பார்வையை தான் அந்த குருடன் பார்க்குறாரு. ஆனால் மறுபடியும் தேவன் அவருடைய அவருடைய கண்களை தொடும் பொழுது அவன் பார்க்கும் பொழுது தெளிவாய் காண்கிறான் என்று இங்கே வேதத்தில் எழுதியிருக்கு. மாற்கு 8ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை நீங்கள் படிக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, இவனுடைய வாழ்க்கையில் ஏன் தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? நீங்கள் மேலே உள்ள வசனத்தை நீங்கள் 22ல் பார்த்தா, அவனை குருடனை கொண்டுகிட்டு வரும்பொழுது குருடன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல, எனக்கு கண்களை தருங்க, நான் விடுதலை ஆகணும்னு அவன் கேட்கல. ஆனால் பக்கத்தில் அவனை கொண்டு வந்த மனிதர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொண்டார்களாம், இவன் சுகமடையும்படி. அப்போ ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை முதல் செய்கிறார். தேவன் இவனை முழுமையாய் இவன் விசுவாசிப்பானா என்று பார்ப்பதற்கு அவர் ஆண்டவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ அவனுடைய அற்புதத்தில் என்ன நடக்குது? முதல் அற்புதத்தில் அவன் தெளிவில்லாமல் பார்க்குறான். ஆனால் அப்பையும் அவன் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அதனால தான் அவர் திரும்ப அவன் கண்களை தொட்டு சுகமாக்குறாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட இதோ எங்கள் வாழ்க்கையில் இதே போல தான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை முழுமையாய் செய்து முடிக்கும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேணும். அப்போ பொறுமையாக இருந்தால் தான் அந்த காரியம் சரியாக எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி நாங்களும் வெற்றிகரமாக ஓட முடியும். அப்போ நாங்கள் ஆண்டவர் ஒரு வழி எங்களுக்கு சரியாக காட்டுறாரு. ஆனால் அந்த வழியை சரியாக காட்டும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும். அப்போ இதான் வழி காட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடும் பொழுது நாங்கள் பிழையான காரியத்தில் நாங்கள் சென்று விடுவோம். பிழையான வழிகளில் போய் சிக்கி விடுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை தான் செய்கிறாரு. முதல் அற்புதத்தினுடைய வாழ்க்கையில் தெளிவில்லை. ஆனால் 2வது அற்புதம் வரும் பொழுது அந்த வாழ்க்கையில் தெளிவாய் மனிதரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இப்படித்தான் இன்று நாளில் தேவன் எங்களுக்கு செய்கிறார் தான். ஆனால் அது முழுமையாய் செய்ய விடாதபடி நாங்கள் அவசரப்பட்டவர்களாக நாங்கள் தடுமாறி விடுகிறோம். செய்து விட்டார் என்று நம்புகிறோம். அது கடைசியில் ஒரு தோல்வியை தான் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ எங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு நாங்கள் எங்களை கொடுக்கும் பொழுது, நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவான காரியத்தில் எங்களை நடத்துவார். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவர் எங்களை தெளிவாய் நடத்தும்படி நாங்கள் பொறுமையாக இருந்து ஓடுவதற்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் முழுமையான அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்து விடுகிறார். அப்போ நாங்கள் எல்லாரும் இந்த நாளில் கூட எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, முழுமையாய் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி அர்ப்பணிக்கும் பொழுது, அது வியாதியாக இருக்கலாம், அது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு பெரிய சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மற்ற போராட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அதை சரியாக முழுமையாக செய்து முடிப்பதற்கு நாங்கள் அவரோடு கூட பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய முடியும், நிச்சயமாய் ஆச்சரியங்களை செய்ய முடியும், நிச்சயமாய் நாங்கள் சந்தோஷமாய் ஓட முடியும். இப்படி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக அவர் எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓட முடியும். எனக்கு அருமையாக அன்பான தேவனே, இந்த காலை நேரத்தில் இதோ இந்த வார்த்தையை கேட்குற
ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நபரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு முழுமையான அற்புதத்தை காணும்படி இந்த காலத்தில் விடுதலை கொடுங்க. ஒரு வியாதியில் முழுமையான ஒரு விடுதலை, கடன் பிரச்சனையில் ஒரு முழுமையான விடுதலை, இப்படி என்னென்ன காரியத்தில் இன்னும் ஆண்டவருடைய மாற்றத்தை காண முடியாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு முழுமையான விடுதலையை காண இந்த காலத்தில் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.